எதுவும் கிடையாது. தே நோஸ் தே நோஸ் ஈச் அதர். ஓகே, ஒரே சீரியல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இங்கே வந்து சண்டை போடுறாங்களா, அந்த மாதிரி கூட ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம். பட் ஆனால் இப்படியும் டவுட் வரணும்ல, மச்சான் ரொம்ப நாள் உள்ள போனா நீ நானும் சண்டை போடுவோம்டா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நம்ம எடுத்துப்போம்டா, ரொம்ப நாள் நம்ம சண்டை போட்டோம்னா ரொம்ப நாள் நம்ம வரலான்டான்னு கூட பேசியிருக்கலாம் இல்லையா? ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் சீசன் ஃபுல் ஃபேக். இதுவரை இதுக்கு மேலே எப்படி போகும் என்னன்னா எனக்கு தெரியாது. பட் வாட் வி ஆர் வாட்சிங் இஸ் ரியலி ஃபேக். இன்னைக்கு நந்தினி சொன்னது எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இல்லை, கடைசியில் கலையரசனை பார்த்து நீ தாண்டா வின் பண்ணுவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ டுமில்னுச்சு எனக்கு. சரி, ஓகே பார்ப்போம். மேபி இஃப் இஸ் ட்ரூ, இஃப் இஸ் அவர் நேர்மையாகிறாரு, ஓகே அவர் விளையாடுறாரு அப்படின்னாக்கா மனசுக்கு மக்களுக்கு பிடிச்சி போனால் ஜெயிக்கட்டும், தப்பு இல்லை. அதனால ஜெயிக்கணும்லாம் சொல்ல. பட் ஐ டோன்ட் நோ. பட் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கவங்க எல்லாமே தே வாண்ட் டு டூ சம்திங் சொல்லி தான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஃபேக்காக தான் சண்டை போடுறாங்க, ஃபேக்காக தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் மக்களே இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருசாக டாமா டாமா டமால் டுமில் டமால் டுமில்னா அடிச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த லெவலுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சும்மா ஃபேக்கு, டிஆர்பிக்காக பண்ணுறாங்க. எனக்கு அப்படி தான் படுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களே. உங்களுக்கு எப்படி தெரியுதோ அது உங்களோட இஷ்டம். என்னோட இல்ல பாயிண்ட் ஆஃப் இல்ல வியூ. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க நிறைய ஃபேக்கா இருக்குன்னு நம்மளே பாத்துட்டு இருக்கோம். காலையில இன்னைக்கு ஃபைட், நேத்து ஃபைட் எல்லாமே ஃபேக் தான். இதுல எதுவுமே ரியல் கிடையாது. பட் நந்தினி போனது என்ன நான் பார்க்கல, இனிமேதான் பார்க்கணும். அதனால தான் கேட்டேன் உங்ககிட்ட. ஏன்னா இந்த சீசன் பார்க்குறவங்க நாமெல்லாம் ஒன்றும் பழைய ஆட்கள்லாம், ஐ மீன் புதுசாக இந்த சீசனை பார்க்குற ஆட்கள் நம்ம கிடையாது. இல்லை 2-3 சீசனாக ஃபாலோ பண்ணுற ஆட்கள் நம்ம கிடையவே கிடையாது. சீசன் 1 டே 1லேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் நம்ம எல்லாமே, அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறவங்க. நான் வந்து சீசன் 1 டே 1லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு எபிசோட் விடாமல் எல்லா சீசன்லையும் பார்த்துருக்கிறேன். எல்லா சீசனும் ட்வீட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ சீசன் 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எபிசோட் கூட விடாமல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். நான் ரிவ்யூ பண்ணாததுக்கு மெயின் காரணமும் கம்பல்சரி இந்த ஷோ, இந்த எபிசோடு வந்து ஃபேக்காக ஐ மீன் இந்த சீசன் வந்து ஃபேக்காக இருக்க போகுதுங்கிறது ஐ நோ வெரி வெல். அதனால வேண்டாம். தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை கொட்டி நாம வந்து இவங்க ஃபேக்குன்னு சொல்லி இல்லை அவங்க ரியலுன்னு இன்னொருத்தர் நம்ம மேலே சண்டை போட்டு எதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு வருத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு வேண்டாம். இன்னைக்கு நந்தினி என்ன சொல்லிட்டு போனாங்களோ ஒரே விஷயம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன இப்போ நான் இங்கே கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன கண்டென்ட் தானே வேணும்? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா இன்னைக்கு யூஸ் பண்ணாங்களா? இதே தான் நான் 2 நாள் முன்னாடி இங்கேயே சொன்னேன். இவங்க வாயில் ஃபுல்லாக இது மட்டும்தான் வரும். தே வாண்ட் டு டூ சம்திங், ஸ்பைஸ் அப் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர உண்மையாலுமே மனசார அவங்க விளையாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தே ஆல் ஆர் ஆக்டர்ஸ், தே ஆர் ஆக்டிங். 100%. இன்னைக்கு காலையிலயுமே நான் சொன்னேன் இதே டைலாக் தான். சீசன் 1ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆதிரைக்கு அவ்வளவு போஸ்ட் டிஎல்ல வந்துகிட்டே இருக்கு. ஐயோ ஸ்ட்ராங் ஒப்பீனியன், அப்படி ஃபைட் பண்றாங்க, இப்படி கிழிச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியே ப்ரோமோவை பார்த்து ஏமாறாதீங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. கடைசியில பார்த்தா முடிஞ்சா ஃபேக் ஃபைட்டு பிரவீன் ராஜுக்கும் ஆதிரைக்கும். பார்த்தாலே தெரியுதுல்ல இமால் ப்ரோ, ஒரு ஃபைட்டுன்னு ஒண்ணு வருது அப்படின்னா அந்த ஃபைட்ல வந்து சுத்தமா எமோஷன் கிடையாது. அது நம்ம வந்து வெயிட் ப்ரொமோ பார்த்து ஏமாந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு. ஆனா நான் அது அந்த ப்ரொமோ பார்க்க கூட தேவையில்லை. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொமோல இருக்கிற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, அதுல ஒரு எமோஷன் இருக்கான்னு. சுத்தமா இல்ல எமோஷன். இல்லங்க அது சாம், அது வந்து ஸ்டே ஆக மாட்டேங்குது சரியா? ஒரு இமோஷனை வந்து நீ ஒருத்தவங்க கூட வந்து உட்காந்து 15 நிமிஷம் 2 நிமிஷம் சண்டை போடுறனாலே அது அடுத்தவன்ட்ட திரும்பி மூஞ்சியை பார்த்து ஒழுங்கா பேசுறதுக்கே உனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும் சரியா? சண்டை போட்டு எந்திரிக்கும் போதே சரியாயி சமாதானம் வெளில போயிடுறாங்க. ஆமா. இப்போ அஷ்ரப் பாய் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இப்போ ரீசெண்டாக, இப்போ நான் பார்த்தேன். அதே தான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் அவரும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. நந்தினி கேன் பி an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டாக்ஸிக் ஆர் ஹவு ஃபேக் யூ ஆர் சப்போஸ் டு பி அட் பிக் பாஸ் சீசன் 9 ஆர் எனி பிளட்டி சீசன். நத்திங் யூ சி இஸ் ரியல் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுதான் உண்மை. இந்த சீசன் வந்து எல்லாமே இந்த மாதிரி அன்னோன் ஃபேஸ் எல்லாம் தூக்கி போட்டது ரீசனு நான் கீ தரேன், நீங்கள் பொம்மை ஆடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு மீடியாவில் வந்து செகண்ட் லெவலில் இருந்தவங்க. ஸோ அதனால் நாங்கள்லாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பின்னாடி கீ கொடுக்க 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 இவங்க ஒரு ஆட்டம் ஆடிட்டே தான் இருக்காங்க.
ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இது வந்து பிக் பாஸா நம்ம ஆடியன்ஸா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆடியன்ஸ். இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிக் பாஸ் பார்த்து 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 நம்ம இந்த ஷோ ஃபார்மேட்டை பார்த்தாலே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே இங்கே நல்லா அனலைஸ் பண்ணுறவங்க தான். ஏன்னா எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் பேசுகிறாங்க. இல்லை வந்து ஒரு ட்வீட் போட்டோம்னா அதில் வந்து இல்லை இது இப்படி இல்லை இது அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களும் ரிவ்யூவர் தான். ஸோ எல்லாமே அனலைஸ் தான் பண்ணுறாங்க கேம். அந்த அதோட அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் குறிப்பாக இந்த 4 நாளில் நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த ஃபன்னி கண்டென்ட்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செகண்டரி. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத சண்டை, வேணும்னே வம்பு இழுக்கிறது, வேணும்னே அதை வந்து பெருசாக்குறது, இவ்வளோ கத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆதிரியை சொல்கிறேன், இவ்வளோ வந்து அப்படியே கத்தி பேசணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் வந்து வாண்டடாக ஏதோ பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது. அது அவ்வளோ அவ்வளோ லென்த்தாக பேசுகிறாங்க. அவ்வளோ நல்லா ஐ டோன்ட் நோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காக தான் இருக்குது. இந்த சீசன் ஃபேக்காக தான் இருக்குது. இது அப்படியே ஸ்லோவாக மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகலாமே தவிர இதை வந்து ஒரு ரியாலிட்டியாக எடுத்து இதை போய் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு நம்ம எனர்ஜிலாம் நம்ம வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஆர்மி பேஜ் ஓபன் பண்ணி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, பழைய கதையை எடுத்துட்டு வந்து உள்ள விட்டுறது, பர்சனல் அட்டாக் பண்றது, இதுவுமே இந்த சீசன் பார்த்து பண்ணீங்கன்னா நீங்களாம் ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அது வேற ஏதாவது பண்ணலாம். இமாத் ப்ரோ, இமாத் ஒன்னே ஒன்று நான் சொல்லணும். இதில் இந்த ரியலாக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் நிஜமாவே ரியலாக இருந்து நான் ரொம்ப இதுவானது இன்வால்வ் ஆனது அந்த விஷ்ணு வந்து அந்த மேலே அந்த பர்த் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து படுத்து நைட் வந்து இறங்கி வந்து இவள்கிட்ட சொல்லுவோம். அதாவது அந்த நீயும் மாயாவும் சேர்ந்து என்ன பூர்ணிமாட்ட நீயும் மாயாவும் சேர்ந்து என்ன மிஸ்லீட் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அதனால நானும் நீ இதோட பிரிஞ்சுக்கலாம், நான் இது மேல உன் நம்புறதுக்கு தயாரா இல்லைன்னு ஒன்று சொல்லுவான் ஆக்சுவலா. அந்த அதுக்கப்புறம் அவன் டைலமா வந்து மூஞ்சியில அப்படியே தெரியும். அது அவ்வளோ ரியலா, அதாவது இப்போ இந்த பொய்யே இல்லாம அப்படி இருக்கும் ஆக்சுவலா. அந்த இது மட்டும் எனக்கு இன்னும் நானே விஷ்ணு ஏதாவது ஸ்பேஸ்ல பார்த்தா இதை சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். அந்த இது அந்த மட்டும் சீனுக்கு முன்னாடியே he will feel upset. ஒரு மாதிரியா தான் இருப்பார் அவரு. கொஞ்சம் அப்படியே வேற ஒரு ஜோன்ல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே யோசிச்சு நைட்ல இறங்கி போய் அதை சொல்லுவாரு. எஸ், கரெக்ட். நான் அதான் சொல்றேன்ல, அதான் ரியாலிட்டி, அதான் ரியல். இப்ப இங்க பாக்குறது எல்லாமே நமக்கு அன்ரியலாவே தான் இருக்கு. எனக்கு கொஞ்சமாவது நமக்கு அந்த ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இந்த ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீன் நடக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு இன் பிட்வீன்ல என்ன நடந்துச்சு, ஒய் இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் பிளேவே சரியில்லை இவங்களுக்குள்ள. நான் சொல்றேன், லைவ்ல பார்க்கும்போது இது எதுக்குடா இதுக்கு போய் சப்ப மேட்டர், எதுக்குடா இதுக்கு போய் சண்டை போடுறீங்க, ஏன் ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி ஃபேக். அதுவும் எஸ்பெஷலி ஆதிரை ஒரு 2 நாளா ஏதாவது ரிஹர்சல் பண்ணி இந்த டைலாக பைஹார்ட் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல ஆக்சுவலா. திடீர்னு ஒரு நாளைக்கு படாருன்னு வந்து ஒரு நாள்லயே ஃபுல்லா எல்லா டைலாகையும் ஒப்பிச்சுட்டு போற மாதிரி ஆயிட்டு ஃபுல்லா முடிஞ்சு போயாச்சு கதைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலா. இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த வீட்டில் இருக்கிற 2 பேர், நான் பேர்லாம் சொல்லி நான் வந்து அந்த கான்ட்ரவர்சிலாம் ஆக்க நான் விரும்பல. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேர், பட் நாட் ஆதிரை, பட் நாட் கமருதீன், அது நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்க உடனே இப்போ அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தனால அந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்காதீங்க. அவங்க 2 பேர் இல்லை, வேற ஒரு 2 பேர். சீசன்னா நீங்க எங்கேயோ போயிடாதீங்க. லாஸ்ட் சீசன்ல ஆமா சீசன் 8ல இருந்தவங்க ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து அவர் தான் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது அவர் அப்படின்னா அதுல அவளும் வருவாள் அவனும் வருவான், அதுதான் அவர். ஓகே, ஸோ அவர்கிட்ட அவங்க ஃபுல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு எந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், நீங்க 2 பேர் எப்படி கொண்டு போகணும், நீங்க 2 பேர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்க 2 பேர் எப்படி அதை மாற்றணும், எந்த இடத்துல சைலண்டா போயிட்டு எந்த இடத்துல நீங்க உடைச்சா அது வந்து அங்கே சிம்பத்தி கிரியேட் ஆகும், எல்லாமே பக்காவா பிளான்டு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டோன்னா நான் யோசிச்சேன். 2-3 நாளாக நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சீசன் ஃபேக்குன்னு. இது நான் எனக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். சாம், நம்ம வந்து சவுண்டை மட்டும் அதுல இருந்து இப்பயே நேம் எடுத்துடலாம். சவுண்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. இல்ல அது எனக்கு தெரியும் யாருன்னு. கோச்சிங் கொடுத்தது யாருன்னு கிளியரா தெரியும். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு போட்டேன் ஞாபகம். நான் அலசலாம் நான் அலசி ஆராயலாம் நாங்க வரல, அது நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. தட்ஸ் அப் டு யூ. இல்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க ரொம்ப உங்களுக்கு கூட டிஎம் பண்றேன். அலசி ஆராய்ஞ்சே நாங்க கண்டுபிடிச்சு வெளியில எடுத்துட்டோம் வீடியோ எல்லாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்.
அது போக போக எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதை இவங்களா எக்ஸ்போஸ் ஆயிப்பாங்க இமாது ப்ரோ. ஆக்சுவலா அப்படிதான் நடக்குது. இவங்களா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல ப்ரோ, அந்த ஓவர் எக்ஸாஜரேட் பண்றாங்க எல்லாத்தையுமே சரியா, சம்பந்தமே ஓவர் இல்லாம. எக்ஸாஜரேட்டோட சிச்சுவேஷனுக்கு ஆக்சுவலா ரியாலிட்டி ஷோன்றது வந்து அங்க நடக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து டைலாக் பேசணும். ஓகேவா? நீங்க ப்ரீ வந்துட்டு ஒரு ஒரு கனெக்டே இல்லாம நீங்க வந்து மெயினா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு உங்களை பார்த்து ஓட்டு போடுற ஆடியன்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணணும். அதுதான் மெயின் விஷயமே. அந்த ஆடியன்ஸை நீங்க கனெக்டே பண்ணாம உள்ள வந்தோடனே தம்னு ஒரு சண்டை போடுறது, இது பண்றது, இல்ல டைலாக் பேசுறது, வீரவசனம் பேசுறது, இதெல்லாம் பேசுனீங்கன்னா அதுலயே எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க நீங்க. அது இனி இது இந்த சீசனோட நம்மளே அடுத்த சீசன்ல பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இது 9வது சீசன் நம்ம பாக்குறோம். நான் பாக்குறேன். ஆக்சுவலா எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. இமால் நானும் ப்ரோ அதே கேஸ் பாக்குறாரு, தான். இமால் ப்ரோ பாக்குறாரு. நான் இது 9வது சீசனா பாக்குறேன். ஒரு சீசனுக்கு எந்தெந்த ஆர்மி முத கொண்டு சுத்தமா கனெக்டே வரல. ஒருத்தர் மேல கூட வரல இது வரைக்கும். லாஸ்ட் சீசன் கூட அப்படிதான். ஒரு 50 டேஸ் வரைக்கும் ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கு. அப்படியே தான் போச்சாங்க 50 டேஸ். என்னைக்கு அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் எடுத்து அதை தூக்கி குப்பையில போட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது வரைக்குமே லாஸ்ட் சீசனுமே இதே மாதிரி தான் ப்ரோ. ஃபேக் ஃபைட்டு, ஃபேக் டிராமா இது மாதிரி தானே ஓடிட்டு இருந்தது ஃபுல்லா. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படித்தானே போயிட்டு இருந்தது. அது என்ன பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை போட்டு சப்ரஸ் பண்றது, கேர்ள்ஸ் வந்து அது வேற மாதிரி இது பண்ணி போடுறது, அப்படித்தானே சுத்தமா அப்படியே மாத்தி மாத்தி தானே போயிட்டு இருந்தது. இமாத் ப்ரோ, இந்த வீக்கெண்ட் ஷோக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா கண்டஸ்டன்ஸ் கிட்ட? இல்ல ஃபர்ஸ்ட் மேக்கர்ஸ்ல தான் ப்ரோ பேசலாங்களா? கட் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ பேசலாங்களா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க. இல்ல ஆக்சுவலா ஆதி தோழர் ஆதி இருக்காருல்ல, அவர் 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆதிரியை பத்தி. ஆக்சுவலா எனக்கு நான் அன்னைக்கே இன்டர்ஃபை ஆகி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கரெக்டா கிளீனா பிக் பாஸே அந்த பொண்ணு யாருன்னு காட்டிட்டாரு கிளியரா. இதுக்கு முன்னாடி பேசுங்களேன்னு தெரியல, நான் இப்பதான் வந்தேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலா கரெக்டா ஒரு மாதிரி அடம்டா இருக்க மாதிரியே தெரிஞ்சுது. அது கரெக்டா பிக் பாஸ் சூப்பரா உடைச்சு விட்டாரு இன்னைக்கு அந்த பொண்ணை. அது பாத்தீங்களா? ஆக்சுவலா அந்த பொண்ணு கம்முன்னு அந்த ஃபேஸ் மாஸ்க மாட்டின்னு யாருக்கையுமே எதுவுமே பேசாம எல்லாருக்கூடயும் மிங்கல அப்படியே ஒழுங்கா சைலண்டா அப்படியே இருந்தாவே பிக் பாஸ் அந்த ஃபேஸ் கைட்டிருமான்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லலாம் அதான் பண்ணியிருப்பாங்க. பிரவீனுக்கும் அதை எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த பொண்ணுக்கும் எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது தேவையில்லாம அதை ட்ரிகர் பண்றதுக்கோசரம் தான் இவங்க 2 பேரும் எடுக்காம இருந்தாங்க. அதுல பிரவீன் ராஜ் உஷாராயிட்டாரு. அவர் ட்ரிகர் ஆகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு இவர் உஷாரா போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கரெக்டா ஜென்யூனா போய் பேசிட்டு அப்படியே வந்துட்டாரு. நான் இவருக்கும் அந்த இந்த கட்ஸ் இருந்தது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கும்போது ஃபேஸ் கட்லாம் ஒரு மாதிரி மாறிச்சு காட்டினாங்க க்ளோஸ் அப்ல பையன் பேசும்போது. ஆனா இந்த பொண்ணு டோட்டலா அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அப்படியே இதுதான் ரியல்ன்ற மாதிரி ஃபேஸ கிளீனா காட்டுச்சு. டோட்டலா அந்த 2 நாள் எடுத்த நேம் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரே நாள் அவுட் டோட்டலாவே. அந்த பொண்ணு அந்த ஒரு பொண்ணு சீரியல்ல நடிக்கும். அதோட சீரியலோட கேரக்டர் இன்னைக்கு அப்படியே காட்டிடுச்சு. சீரியல்லயே அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் நடிக்கும். அந்த கேரக்டர் அப்படியே இன்னைக்கு ரியல் கேரக்டர் அதுதான் அப்படின்ற மாதிரி காட்டி விட்டுருச்சு. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு சீரியல்ல அந்த பொண்ணு நடிக்கும், மகாநதினு ஒரு சீரியல்ல. அந்த கேரக்டரே அப்படிதான் அதுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்ப இப்ப பார்த்தா அதோட உண்மையான கேரக்டரே அதான் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. அதுக்கு முன்னாடியே கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த யாரு வினோத்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்பயே எனக்கு தோணுதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்பயே போய் கிராஸ் டாக் பண்ணும்போது நோண்டி கேட்கும் போதே நினைச்சேன், ஏதோ இது காட்டுது இவ்வளையே போக்கஸ் பண்ணி காட்டும் போது நினைச்சேன். கரெக்டா பிக் பாஸ் கரெக்டா வச்சாரு. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. அது யாருன்றது அதோட இதுவை பிக் பாஸ் ஓபன் பண்ணி காட்டி விட்டு போயிட்டாரு. யாரையுமே நோண்டல. கரெக்டா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா லேடிஸ் எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம அதனால கன்ஃபார்மா வந்துருவோம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. லேடிஸோ இல்ல ப்ரீவியஸா பிக்ஸ் பண்ணிட்டு வந்த டீமோ யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி
ஒரு அதுதான் அது சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு வந்து அது சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்ல ஐடியா பண்ணிட்டாங்க. சரி, ஆனா அது என்ன பண்ணிருக்கணும்னா அந்த மாதிரி ஆனவன என்ன பண்ணிருக்கணும், சைலண்டா எதுவுமே காட்டாம அழகா போயிட்டு எல்லாரும் கூட மிங்கிள் ஆகி அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருந்தாவே, எல்லாரும் கூட மாஸ்க் மாட்டி பேசியிருந்தாவே, பிக் பாஸே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் 4 நாள் 2 நாள் அப்படியே போயிருந்தாவே, வேண்டாம் இந்த ஃபேஸ் இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வாலண்டியா ஃபேஸை கைட்டிட்டு எனக்கு யாருமே இது பண்ணலன்ற மாதிரி போய் பேசி கீசி டோட்டல் ஸ்பாயில். அவ்வளவு இதுக்கு அவ்வளவுதான். ஒன்ஸ் ஒரு நேம் ஒரு வாட்டி கெட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். திருப்பி அந்த நேமை கொண்டே வர முடியாது. இல்ல டோட்டலா அவங்க மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா அவங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். அந்த கான்பிடன்ஸ் லெவல் இந்த வாட்டி அதுதான் யாருக்குமே அந்த கான்ஃபரன்ஸ் இல்லாம லூஸ்டா கூட்டாங்க பாத்தீங்களா, அதுலயே போயிடுச்சு டோட்டலா. அதுலதான் சபரி கொஞ்சம் உஷாரா இருக்காரு ஆக்சுவலா. கரெக்டா, ஏன்னா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த இடத்துலயுமே டென்ஷனே ஆகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணே வர்றாரு. நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்படிதான் நம்மள ட்ரிகர் பண்ணுவாங்க. பிக் பாஸே ட்ரிகர் பண்றாரு, சூப்பரா ட்ரிகர் பண்ணி நீங்க அந்த ஆதரை பொண்ணை வந்து பேக்குன்ற மாதிரி நிரூபிச்சு வச்சிட்டாரு. இப்ப யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பேசினாரு தோழர் ஆதி பேசினாரு. தோழர் ஆதி பேசும்போதே நான் கிராஸ் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். சரி 2 நாள்ல எப்படி இருந்தாலும் பதில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்தேன். கரெக்டா அதுக்கு பதில் வந்துச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. சாம், எனக்கு இன்னும் அந்த இது இந்த கனி இந்த கிச்சன் டீம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள்ட்ட க்ளோஸா இருக்காங்க இல்லையா, அந்த 2-3 பேர், அந்த இது பிரவீன் ராஜ், அப்புறம் இந்த இவங்க கூட ஆதிரை கூட க்ளோஸ் அவங்கள்ட்ட. அந்த டீம் ஃபுல்லா அந்த கெனி அந்த குரூப்பே வந்து 4-5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கேப்டன்சி டாஸ்க் கூட விட்டுருங்களா ஆதிரைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன்ல உப்பு போட்டதுல இந்த சண்டை போட்டது, அதுக்கு நடுவில் இந்த வந்த ட்வீட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு இல்ல இதுல 1 ஹவர்ல எப்படி காமிச்சாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தெரியல எனக்கு. ஆதிரை யாராவது 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஃபைட் பண்ணதெல்லாம் வெளியில வந்துச்சா இல்லையான்னு. இல்ல 1 ஹவர்ல வந்து ஆக்சுவலா காட்டிட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஃபுல்லா காட்டல, லைட்டா காட்டினாங்க. நான் அப்பயே சொன்னேன் என் ஒய்ஃப் கிட்ட பாத்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து ஆக்சுவலா தெரிஞ்சுதான் அந்த உப்பு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப்ல இல்ல அதெல்லாம் யாரா தெரிஞ்சு போடுவாங்களான்னு நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க தண்ணி கேக்குறாங்க, நான் தான் போட்டுட்டேன் நீங்க ஏன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவரும் உடனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இவங்க அப்பயே இவங்க ஃபேக்கா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலா ஃபுல் எபிசோட் பார்க்கல, 1 ஹவர்ல பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கடைசியா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே அவங்க கனியும் ஆதிரையும் பேசிட்டாங்க. இது தேவையில்லாது. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணியே இருந்திருக்கூடாது முதல்ல. அது பெரிய பேடு. ஆல்ரெடி தண்ணிக்கு பிரச்சனை ப்ரோ. அங்க தண்ணிக்கு வந்து பிக் பாஸே பாத்ரூம்லயும் சரி வீட்லயும் சரி நார அடிச்சிட்டு இருக்காரு. இதுல சாப்பாடு இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து ஒரு லக்ஸரி பட்ஜெட்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இதுதான் டாஸ்க்னு கொடுத்தாச்சு. நீங்க இதுல போயிட்டு அவங்க சிக்கன் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ல போயிட்டு உப்பு யாருன்னா அள்ளி போடுவாங்களா? இது ஏதாவது சுவாரஸ்யமா இருக்குமா? வெளியே பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இதுக்குதான் இப்போ இமாத் ப்ரோ சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கோச்சிங் எல்லாம் போயிட்டு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள். கோச்சிங் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் சீசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் எடுத்து சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த இந்த நைட் ஆனா திருட்டு பிரியாணி சாப்பிடுறாங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பிரியாணி. அதுக்கு மேல எனக்கு இமாத் சொன்னதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அருணும் அர்ச்சனாவை தான் இதை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. இல்ல அவங்க கிட்டதான் போயிருப்பாங்களோ. சீசன் 6ல பாத்தீங்கன்னா அசீம் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த ராஜா டாஸ்க் நடக்கும்போது அதுல உப்பு போட்டு கொடுப்பாங்க. அதுவாது பரவாயில்ல, அக்செப்ட். ஒரு சின்ன பிளேட் கொண்டு சாப்பாடு தான் ஒருத்தருக்கு கொண்டு போனாங்க. அது இல்ல இப்போ வேஸ்டா போச்சுன்னா கூட வேற சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஓல் ஃபுட்டு. அந்த சிக்கன் கிரேவின்னு வைக்கிறது மொத்த கிரேவிலையுமே உப்பு அள்ளி கொட்டினது வந்து பெரிய பெரிய பிளண்டர் மிஸ்டேக். இது சரி, ஏதோ ஒருத்தருக்கு சர்வ் பண்றது கூட சின்ன பவுல்ல ஏதோ கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அத போய் எப்படி சாரசியம் சொல்லி இவங்க பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. முதல்ல ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. எல்லா எபிசோட்லயும் சொல்லியிருக்காங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றது. இது ஒரு 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 ஷோ, ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி ஃபேக்கா அப்படி பண்ணணும்ன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றதே புரியல. இன்னொன்னு ஆக்சுவலா அவங்க நந்தினி கத்திட்டு போனாங்க. நான் 1 ஹவர் எபிசோட் தான் பார்த்தேன். எதுக்கு கத்துறாங்க? ஒரு தலையும் புரியல, காலும் புரியல. நான் தான் உண்மையா இருக்கிறேன். ஆக்சுவலா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம இதெல்லாம் பேசினா பிக் பாஸ் நம்மள வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் பேசிருப்பாங்க போல இருக்கு. நான் அதான் நினைச்சேன். அப்பயே போன் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி அனுப்பிட்டாங்க. நந்தினிக்கு ரியலாவே சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இன்ட்ரோ பண்ணும் போதே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க போல ஸ்டேஜ்ல. அதை நம்மளுக்கு காமிக்கல, நேர்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கலா சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ட்ராமா இருக்கு. இல்ல அங்க உள்ள டீம்மேட் யாருன்னா ஏதாவது பண்ணாங்களாமா?
அதுதான் அது யாரோ ஏதோ ஒண்ணு கிண்டல் பண்ணதுலயே ஏதோ சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொன்னதுலதான் கிளியர்லி 1 hour எபிசோடு பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நீங்கள் அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு வரும், ஆடு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும், வெளில யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, உடனே டக்குன்னு உள்ளே காட்டுவான், எல்லாம் அமைதியாக நின்றுருப்பாங்க, ஷாக்காகி நிற்பாங்க, ஆனால் இவங்க மட்டும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அது நிற்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது லைவ் தான் பார்க்கணும். ஆமா நானும் மிஸ் பண்ணிட்டேன் நேற்று லைவ். யார ரசிகன் பார்த்து பாரு. இத வேற லைவ் பாக்கணுமா ப்ரோ? போயிட்டாங்க, அவங்க ஒன்னும் பெரிய இல்ல பிளேயரும் லைவ் கிடையாது, பார்த்துட்டு அதனால இருக்கேன். நான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நடக்கல, இன்னும் ஆரம்பிக்கல. நான் அதுக்காக தான் இன்னொரு லைவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சொல்றேன், பார்த்து சொல்றேன் என்னன்னு. இப்போ வரைக்கும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஹாய் ஷிபா. ஹாய் ரசிகன். ஹாய் எப்படி எவ்ரிவன். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் குட். என்ன கதை சொல்லுங்க. பாக்குறீங்களா நீங்க இந்த சீசன்? இல்லனா இல்ல வீக்கெண்ட் ஆனா அப்பப்போ தான் பாக்குறது. ஏன்னா எனக்கு நைட் மட்டும் தான் டைம் இருக்கு, அதனால டுவர்ட்ஸ் மேபி 2 hours அந்த மாதிரி பாக்குறது. ஓகே ஓகே. நாட் டூ early bro. நான் ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு தான் பார்க்கலாம், முழுசா பார்க்கலாம். ஓகே ஓகே. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பாப்போம். நீங்க இதெல்லாம் பாருங்க. இந்த தம்பி போயிடாத அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி, தம்பி போயிடு அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி பாத்துறாதீங்க. இல்லங்க, அவர் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுவாரு, அதுக்காக தான் அவர்கிட்ட கேக்குறது. இப்ப டூ early bro. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. சொல்லுங்க சார். சிபாவே ஒரு பெரிய பெரிய ட்வீட் ஒன்று போட்டுருந்தாரு. என்ன ட்வீட்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சிபா. அது இந்த கண்டஸ்டன்ஸ் பத்தி தான், இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் பத்தி ஒன்று போட்டிருந்தீங்க நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு காலையில இது ட்விட்டர் ஃபீட் ஓபன் பண்ண போகும்போது இது இன்டர்வியூ பண்றவங்க சரியில்லை, இது சைக்கலாஜிக்கலா ரிவ்யூ பண்றவங்க சரியில்லைன்னு சொல்லி நிறைய ட்வீட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக போட்டிருந்தேன். ஏன்னா அது வந்து அவங்க அசஸ் பண்றவங்க வந்து ஒரு they can't assess for everything. ஏதாச்சும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கா, லைக் ஹவு டு தே ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ். ஏன்னா அப்போ வந்து அவங்க மனநிலை வேற இல்ல, லைக் கம்ப்ளீட்லி வேற. இப்போ கண்டஸ்டன்ஸ் நீங்க அப்போ பாக்குறப்ப வந்து they have their support system, they have their friends, they have their families. ஸோ அப்போ அசஸ் பண்றது வந்து வெரி டிஃப்ரெண்ட் டு ஹவு தே ஆக்சுவலி இன் த ஹவுஸ். ஏன்னா ஹவுஸ்ல வந்து எல்லா நியூ ஃபேஸஸ், கன்ஃபைன்மெண்ட் இருக்கு, அது ஒரு பெரிய வேரியபிள் அந்த இந்த கேம்ல. ஸோ அதெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகும்போது அப்போ உள்ள அசஸ்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து கம்பேர் பண்றது கஷ்டம். Like if they have pre-existing conditions now, yeah, they can prepare accordingly, they can advise accordingly. But existing conditions இல்லாம உள்ளார வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்றது கஷ்டம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹோம் சிக்னஸ் இருக்கும், they would have never experienced that before. ஃபேமிலி விட்டு அவ்வளவு நாள் இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டு அவ்வளவு நாள் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 5 days-ஆவே தண்ணிக்கே கஷ்டம்னு இது பண்ணிட்டு போகும்போது அதுவும் it will have an effect on people's mindல. ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேர் டு சே தட் இன்டர்வியூவர்ஸ் சரியில்லை, இல்ல அந்த சைக்கலாஜிக்கல் அசஸ் பண்ணவங்க சரியில்லைன்னு சொல்றது வந்து ஐ ஃபீல் இட் வாசன்ட் ஃபேர். ஸோ அதனால தான் ட்வீட் போட்டிருந்தேன் அதை பத்தி. ஓகே ஓகே. நீங்க எப்படி பாக்குறீங்க மாத்ரோ? ப்ரோ புரியல ப்ரோ, இன்னொரு வாட்டி கேளுங்க, சும்மா சிம்பிளா கேளுங்க. இல்ல இப்போ இந்த அசஸர்ஸ் இன்டர்வியூஸ்லாம் சரியில்லைன்னு சொல்றாங்களே இந்த சீசன், லைக் they didn't do a proper job in filtering contestants or anything like that. ஆமா. So how do you see that? ஏன்னா இன்னைக்கு how do you see that-னா அதேதான் நான் நேத்து சொன்னேங்க. இந்த இன்டர்வியூவர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஓகே, பட் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கள நாம வந்து இன்டர்வியூ பண்ணோம் அடுத்த சீசன். இல்ல what do you think என்ன சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்க? லைக் what do you think? இல்ல என்ன சரியா பண்ணலாம் இல்ல, அவங்க வந்து they knows that இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு வந்து போட்டா நாம சொல்றத கேட்பாங்க, சீசனை வேற மாதிரி கொண்டு போலாம் அப்படின்ட்டு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே.
ஏன்னா இப்போ இதுல வந்து மிகப்பெரிய வணிகம் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வந்து இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பக்கம் வந்து அவன் அவன் வந்து ஒரு பக்கம் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்கான். ஓகே, ம். அதுல விஜய் டிவி பேர் வராது. அவன் ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்கான், விஜய் டிவி ஒரு பக்கம், கலர்ஸ் சேனல்ல வேற இது வருது. ஸோ இது வணிகம் பெருசாயிடுச்சு. அப்போ ம். வணிகம் பெருசாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களுக்கு மத்தியில் அது வந்து அதிகமாகணும். அதிகமானதான் நீங்க ரன் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து லெஸ் சேலரியில இருக்கிறவங்க நீங்க உள்ள கூட்டு வந்தாதான் அவங்க சொல்றதை நீங்க நீங்க வந்து கேட்பீங்க. ஓகே. கரெக்டா? ம். ஸோ இது இப்போதைக்கு எனக்கு பார்க்கும்போது என்னோட அனாலிசிஸ்ல இது அந்த மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் போன ஸோ இன்னைக்கு சீசன் வந்து நந்தினி வந்து ம். இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்தாங்கல்ல. அவங்க அவங்க வெளில வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் சரியில்லை, மென்டல் ஹெல்த் சரியில்லை, ம். அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிக் பாஸ்லாம் 2-3 பேர்லாம் எழுதிருக்காங்க. அதெல்லாம் கூட நான் பார்த்தேன். அதாவது நீங்க உண்மையா இருக்கணுங்கிறது தானே இந்த பிக் பாஸ் ஷோ. Yep. பிக் பாஸே நேற்று வந்து கனியை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொன்னாரு, நீங்களா இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு தானே இந்த ஷோ, எங்க உங்களை காணோம் அப்படின்னு கேட்டு அவர் வந்து லைட்டா ப்ரெஷர் போடுறாரு அவருக்கு. ஓகேவா? ம். ஸோ நீங்களா இருக்கணும். அப்போ அவங்களா தானே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் உங்களை காணும்னு ஏன் கேட்குறீங்க? அவங்க இருக்காங்களே, அவங்களா தானே இருக்காங்க. Yep. இப்போ அதெல்லாம் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரெஷர், வாட் வி செட் அண்ட் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் தான் அது. இப்போ இப்போ இவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல, அவங்களுக்கு அந்த ஃபேக்காக இருக்க முடியல. உப்பு என்னால் உங்களை மாதிரி அள்ளி உப்பு வந்து என்னால் வந்து போட முடியாது, என்னால் வந்து இந்த ஷோக்காக அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஷீ இஸ் ரியல் ஃபார் ஹர் செல்ஃப், Yep. ரைட்டா? ஸோ ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு என்னால் தூக்கி வந்து அள்ளி வீச முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள போயிட்டு வந்து மென்டல் ஹெல்த் சரியில்லை, அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. Exactly. Yep. அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்க மென்டல் ஹெல்த் சரியா இருக்கிறதுனால தான் அந்த பாயிண்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க. இமாத் ப்ரோ Correct. இதெல்லாம் ஓகே தெரிஞ்சுதானே ரைட், இமாத் ப்ரோ ஷீ இஸ் அவங்க உள்ள அக்ரெசிவ். வந்திருப்பாங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஷீ இஸ் அக்ரெசிவ். அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க. நான் அதுக்கெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் அவங்க ஒரு சில பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க. அந்த பாயிண்ட்லாம் அதில் என்னென்ன வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் அவங்க மென்டல் ஹெல்த் சரியில்லையான்ட்டு. Right. ப்ரோ இல்ல இமாத் ப்ரோ, ஆக்சுவலா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க உள்ள வந்திருப்பாங்க. இந்த ஷோ இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி எல்லாருமே லோவா கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கொஞ்சம் ஃபெமிலியரான பேச போட்டு, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஃபெமிலியரா பேச போட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, என் நேம் பேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. போன வாட்டிலாம் ஃபுல்லா அதனால தான் ஆச்சு. அருண்லாம் எதுவுமே அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருந்தாரு. நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா சீரியல் அவங்கள கொஞ்சம் டாப்பா இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் அதுல ரொம்ப அது சீரியல்லயே கொஞ்சம் லஸ்ஸா இருக்கவங்க அப்புறம் வெளியே இந்த ஆடெல்லாம் கொண்டு வந்தா கொஞ்சம் ஃபயரா இருக்கும், சண்டைலாம் அதிகமாகும், அந்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லி தானே அவங்க சைன் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. But Tarun bro, there's reality versus expectation versus reality இருக்குல்ல. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் எக்ஸாக்ட்லி. சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இப்போ நீங்க இப்படியும் அந்த வீட்டுக்குள்ள நம்புறீங்களா என்டர் ஆன இது உடனே, ரியாலிட்டி ஷோன்னு இல்ல சொல்லிட்டு? கேளுங்க பிரதர், யார் சொன்னீங்கன்னு தெரியல, நீங்க உள்ள அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே யூ வில் கோ அண்டர் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நீங்க இத்தனை நாளா உங்களுக்கு யார் இருந்தாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க கூட. உங்க லோன்லினஸ்ல நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று வந்து சர்ச் பண்ணுவீங்கல்ல, அது அங்க உள்ள இருக்காது. ஏன்னா அங்க உள்ள நீங்க ஒருத்தரை நம்பி பேசினாலும் நாளைக்கு அந்த பாயிண்ட்டை நீங்க நீங்க இப்போ நீங்க ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க அவங்கள்ட்ட பேசுவீங்க, நாளைக்கு அவங்க உங்களுக்கு இனிமே மாறும்போது இந்த பாயிண்ட்டை சொல்லி அடிப்பாங்க உங்களை. ஸோ நீங்க அந்த விஷயத்துல நீங்க உள்ள வந்து ஷேர் எல்லாம் செய்ய முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராவது அடுத்த சீசன் ப்ரோ போனாலும் நான் தான் சொல்லுவேன், நீங்க அதுதாங்க ஒருத்தனை ஃப்ரெண்டா நம்பிட்டு நீங்க போய் பேசிடாதீங்க. ப்ரோ, ஓகே, ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன அடுத்த நாள் என்ன எக்ஸாம்பிள். பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை வச்சு அவங்க பேசுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, அது அங்கே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அது கண்டிப்பாக பிரேக் ஆகும்போது இந்த ஷோவில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாக போட்டு உடச்சிட்டு வந்துட்டாங்க வெளில. ஃபர்ஸ்ட் இது ரியாலிட்டி ஷோவே கிடையாது ப்ரோ. அது வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு ஓப்பனா சொல்ல போனா இப்போ இது எத்தனை சீசன், 8வது சீசன் 9வது சீசன் கன்ஃபார்மா கிடையவே கிடையாது. இதுல நிறைய கொஞ்சம் ஸ்கிரிப்டட் இருக்கு. இவங்களே வாலண்டரியா போய் பண்றது, நிஜமாலே அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே உள்ள வந்திருப்பாங்க. அதே தான் இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி வந்தவங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சீசன்லேயாவது மியூச்சுவல்ஸ் அதிகமாக இருப்பாங்க, நோன் பீப்புள் எல்லாமே. இங்கே அன்னோன் பீப்புள் எல்லாமே எப்படி எடுத்தோன்னு டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியும்? அன்னோன் பீப்புள் யாராக இருக்கட்டும், இப்போ நாமளே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா உடனேலாம் நம்மளாம் டமால் டுமில்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, பிகாஸ் அந்த இடத்துக்கு போனோம்னா இட் இஸ் நாட் அவர் ஃபீல்டுங்கிறத வி நோ வெரி வெல் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே எல்லாமே எடுத்தோன்னே 5th கியர் தான்.
அப்படிங்கும்போது நமக்கே அந்த சந்தேகம், டேய் 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 நாங்க 8 சீசன் பார்த்துருக்கோம்டா, எல்லா கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம்டா. ஒரு சீசன்ல 20 பேர் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். 8 சீசன் எவ்வளோ ஆச்சு? 160 பேரை நாங்க பார்த்துருக்கோம்டா. 160 பேரை பார்த்து நாங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம். 160 பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி கேம் இருக்கும், இத்தனைக்கும் இந்த பிக் பாஸ் வந்து எந்த மாதிரி கேம்லாம் வைப்பாரு, ஏன் இதை வைக்கிறாரு, எதுக்கு டீமை பிரிச்சு விடுறாரு, ஏன் இந்த டீம் இந்த பக்கம் போட்டாரு, ஏன் அந்த டீம் அந்த பக்கம் போட்டாரு, அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டா பேசி கீசி அப்படி இப்படின்னு எல்லாம் வரும்போது ஒரு 160 பீப்புள் அனலைஸ் பண்ணும்போது இது எடுத்தோன்னே இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி திரும்ப தோணுது, ஏய் இப்படி இருக்காதே, இது சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு தோணும். அதுதான் நமக்கு இப்ப ஃபீல் ஆயிட்டு அதுதான் ப்ரோ இன்னைக்கு பிக் பாஸ் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா, சூப்பரா. ஆக்சுவலா பிக் பாஸ்க்கே செம்மையா கேம் விளையாடி ஆதிரைய வந்து உடைச்சு விட்டது, ஆதிரையோட ரியல் ஃபேஸ காட்டினது பிக் பாஸ் தான், வேற யாருமே பண்ணல பாத்தீங்களா. ரியல் ஃபேஸ ஃபேக் ஃபேஸ உடைச்சது அதிரை தான். பிக் பாஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்க முடியாது, அந்த கண்டிஷன் கையில தான் இருக்கு அவங்களோட. இல்ல அதுதான் பிக் பாஸ் லைட்டா அப்படி போட்டாரு. அதுதான் புரிஞ்சிக்காம ஈஸியா வேற யாருமே பண்ணவே இல்லை. ஆனா பிக் பாஸே பண்ணி அதுக்கு ஃபேஸ காட்ட வச்சிட்டாரு ஆக்சுவலா சொல்ல போனா. வாங்க ஹரிகரன் ப்ரோ. வணக்கம் வணக்கம் சாம்வேல், வணக்கம் ரசிகன். சிபு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ரூம்லாம் நிறைய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ரூம்லாம் போடுவீங்க, இப்போ போடுறது இல்லையா அதெல்லாம்? இப்போ இல்ல, அதெல்லாம் கேட்டா கொந்தளிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் ஹைடிங்ல இருக்கேன் கொஞ்ச நாளா. நான் உங்க ஸ்பேஸோட மிகப்பெரிய ஃபேன். நான் 2-3 தடவை வந்து நான் பேசியிருக்கேன் உங்க ஸ்பேஸ்ல. தேங்க்யூ ப்ரோ, நான் போடுறேன், கண்டிப்பா போடுறேன். நீங்க இந்த சீசனுக்கு வந்து ஒரு 5 வாரம் இல்ல ஒரு 6 வாரம் கழிச்சு போடுங்க. சில இதெல்லாம் வெளில போயிட்டோம், அப்புறம் போடுங்க. இல்ல நான் இப்ப போடுறதா இல்ல, ஒரு 5-6 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் போடலான்னு இருக்கேன். இப்ப டூ ஏர்லி இல்ல, இப்ப 5 days தானே ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா. இப்போ இமாத் சொல்லிட்டு இருந்தாப்புல, இன்டர்வியூ பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த ஷோனா என்னெல்லாம் கரெக்டா அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போதே இவ்வளவு மன அழுத்தம் இருக்கும், இவ்வளவு லோன்லினஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிருக்கணும் முன்னாடியே. அது வந்து இவங்க பண்ணாங்களா? இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க என்ன செக் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து யாராவது கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா விஜய் சேதுபதியை அந்த இன்டர்வியூ பேனல் சேர்த்துக்கணும். இவங்க வந்து வர போறாங்க. நீங்க இன்டர்வியூ பண்றது ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தானே, ஏன்னா அவங்களோட மனநிலையை நீங்க பார்க்கணும்ல. They would have been very இல்ல excited பிரதர், to இந்த பொண்ணு இந்த இவ்வளவு பெரிய சான்ஸை வந்து நிறைய பேர் கிடைக்கிற சான்ஸை இந்த பொண்ணு விட்டுட்டு போறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டூபிடிட்டி தான். இவ்வளவு பெரிய மேடை அது கிடைக்கிறதுல அது எப்படி அசால்ட்டா விட்டு போவாங்க சொல்லுவாங்க. அவங்களால இருக்க முடியல, ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் தாங்கிட்டு கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம ஏன்னா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது, அதை நான் சொல்லட்டுமா? இந்த சீசன் இவ்வளவு ஃபேக்கா இவ்வளவு ஃபேப்ரிகேட்டடா போறத பார்த்தாலே மறுபடியும் நந்தினி உள்ள வருவாங்களோன்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம். சீசன் 1ல ஸ்ரீன்னு ஒரு பையன் வெளில போனான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவே மன அழுத்தத்துல. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டேவே வெளில போயிட்டான் அந்த பையன். ஓகே. பட் இத்தனைக்கும் சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு தான் உள்ள வராங்க. சைக்காலஜி டெஸ்ட் கம்பல்சரி வைக்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அங்க வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உள்ளே வராங்க. ரெசிலியன்ஸ் வந்து அதுல டெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ, அது ஒரு பெரிய இது இருக்குல்ல. லைக் அது பண்ண முடியாது. ஏன்னா இங்க மீதி இருக்க 19 பேர் நீங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? யா எக்ஸாக்ட்லி. சோ உங்களுக்கு அந்த ஐஸ், இப்போ நீங்க 19 பீப்புள்னா the 19 people are observing you every moveல, you don't have privacy at all. அதுவே அங்க ஒரு பெரிய லிமிட்டேஷன் அவங்களுக்கு. ஸோ நீங்க எவ்வளவுதான் டெஸ்ட் எடுத்தாலும் லைக் த ரியாலிட்டி இஸ் யூ கான் ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். எவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணா கூட when you're experiencing it is very different. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யாரு வேணாலும் கோச் பண்ணிட்டு வரலாம். பட் when you're experiencing it yourself, the way your body reacts, the way your mind reacts is இல்ல அதான் தெரியல. இவ்வளவு கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து முன்னாடியே வந்து இவ்வளவு மன அழுத்தம் இருக்கும், இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்ன்றது ஏதாவது ஒரு டெஸ்ட்னு இல்லை, ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இது மாதிரி ஏதாவது பண்ணி உள்ள வந்தா ஏதாவது ஃபில்டர்ஸ் கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது பண்ணாலும் நல்லா இருக்குமோன்னு தோணல, தெரியல. How to say that in a proper way. ஃபில்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு இது இருக்கு. பிகாஸ் இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்குற போகும்போது they are coming in a very prime condition because they are very well rested, they do have a very strong support system, be it family, friends, they have a social life. So நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க டெஸ்ட் எடுக்க போகும்போது you will be performing really well.
பட் அதே வந்து நீங்க ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாக்குள்ள போகும்போது வித் 19 சரி அதர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், உங்களுக்கு தண்ணிக்கே அங்க ஒரு பிரச்சனையா இருக்க நிமிஷம் போகும்போது ஒரு நிமிஷம் ஷிபா சொல்லுங்க. ஷிபா ஒரு நிமிஷம். சாரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ். சுரேஷ் சார் இங்க இருக்காரு. அவர்கிட்ட கேட்டோம்னா பிகாஸ் ஹி நோஸ் ஆல்ரெடி வாஸ் தேர். சாமுவேல் ரசிகன் ப்ளீஸ் தாத்தா இன்வைட் வெல்கம் சுரேஷ். தாத்தா. ஆ ஆ தாத்தா வெல்கம் தாத்தா. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சந்தேகம் இமால் சார். ப்ரோ, என்ன கேட்கணும்? அது என்ன சந்தேகம்னா சார், ஆ நான் கேட்குறேன் சார், என்ன ம் சந்தேகம்னா இப்போ சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படிங்கிறவர் உள்ள வந்தாரு, மன அழுத்தத்தில் வெளில போயிட்டாரு. சீசன் 5ல நமிதா மாரிமுத்து அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ஆகி வெளில போயிட்டாங்க. அது அது ஏதோ ரீசன், பட் நம்ம காமிக்கப்பட்டது வந்து ஸ்ட்ரெஸ் அதுக்கு அப்படிங்கிற நடுவில் மாதிரி. ஒருத்தர் விட்டீங்களே, பரணி அதுக்கும் அப்புறம் ஒருத்தர் விட்டீங்க, யார் சார்? மதுமிதா. இல்ல மதுமிதா வந்து அது இல்ல, அவங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் இருந்தாங்க. இருந்தாங்க பட் இந்த ஃபர்ஸ்ட் வீக்